வானத்தையும் பூமியும் படைத்த நல்ல தகப்பனுக்காக இயேசுவின் நாமத்தினால நன்றி செலுத்துகிறோம். ஆசீர்வதிக்கப்பட்ட வேலைக்காக நன்றி. இந்த நாளில் ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த வேலையில கர்த்தர் கொடுக்கிற பரிசுத்தமான வசனம் 2 நாளாகமத்துல 1ஆம் அதிகாரத்துல 7ஆம் வசனம் சொல்லுகிறார். அன்று ராத்திரியில தேவன் சாலமோனுக்கு தரிசனமாகி, நீ விரும்புகிறதை என்னிடத்துல கேள் என்று சொல்லுகிறார். கர்த்தர் சாலமோனை பார்த்து, நீ விரும்புகிற காரியம் என்னிடத்துல கேளு என்று சொல்லுகிறார். நீ என்ன விரும்புகிற? உனக்கு என்ன விருப்பம்? உனக்கு என்ன தேவைப்படுகிறது? உனக்கு என்ன ஆசை? உனக்கு என்ன வேணும்? நீ என்ன உன் மனதில் வைத்திருக்கிற? நீ எதை கேளு, நான் தருவேன், நீ கேளு என்று சொன்னார். அப்ப சாலமோனிடத்துல கர்த்தராகிய ஆண்டவர் உனக்கு என்ன வேணும் என்று தேவனே கேட்டார் என்று சொன்னால், அப்போ கர்த்தருடைய பயப்படுதலும் கர்த்தருக்கு ஏற்ற உண்மையும் சாலமோன் கூட இருந்தது. இப்ப பாருங்க, சாலமோன் சாலமோன் ஆசர் கூடத்துக்கு முன்பு கர்த்தர் சந்தையில் இருந்து வெண்கல படிபுரத்தில் 1000 சர்வாகன தரிபனை சொல்லிப்படுத்தினார். 1000 தகன பலிகளை அங்கு தேவனுக்கு பலி செலுத்துகிறார். 1000 தகன பலிகள் அங்கு தகன பலி செலுத்துகிறார். அங்கு தேவனுக்கு 1000 பலிகளை செலுத்தினால அங்கு கர்த்தர் அந்த பலியிலே விரும்புகிறார். கர்த்தர் அந்த பலிகளை விரும்புகிறார் என்று சொன்னா, அந்த பலியில பலி பொருளை பார்க்கல, அந்த பொருளை பலியிடுகிற அந்த சாலமோனை தான் பார்த்தார். பலியிடுகிற அந்த ஆடு மாடை பார்க்கல, அந்த பலியிடுகிற சாலமுடைய எண்ணத்தை பார்த்தார், உணர்வை பார்த்தார், உள்ளத்தை பார்த்தார். முழு மனதோடு செய்கிறாரா? முழு எண்ணத்தோடு செய்கிறாரா? முழு பரிசுத்தத்தோடு செய்கிறாரா? இந்த தேவனுடைய ஆசீர்வாதத்துக்காக செய்கிறாரா? இல்ல தேவனை சந்தோஷப்படுத்துகிறாரா என்று சொல்லி தேவன் அங்கு பார்க்கிறார். அப்ப தேவன் அங்கு பார்க்கும் பொழுது முழு மனதோடு அந்த சாலமோன் அந்த பலியிடுவதை கர்த்தர் விரும்புகிறார், கர்த்தர் ஏற்றுக்கொள்ளுகிறார். அதிலே அவர் பிரியமாயிருக்கிறார், அதிலே அவர் சார்ந்து கொண்டிருக்கிறார், அதிலே அவர் பற்றி கொண்டிருக்கிறார். இது நல்லது என்று கருதி சாலமோனை பார்த்து, சாலமோனே, நீ விரும்புகிறதை என்னிடத்துல கேள் என்று ராத்திரி தரிசனத்திலே சொல்லுகிறார். உனக்கு என்ன வேணும், நீ கேளப்பா அப்படின்னு சொல்லுகிறார். எனக்கு என் அன்பு தேவ பிள்ளைகளே, இந்த யூடியூப்ல பார்க்கிற இந்த ஜெபத்தையும் வசனத்தையும் பார்க்கிற தேவ பிள்ளைகளே, உங்களையும் பார்த்து இந்த நாளில தேவன் சொல்லுகிறார். யோவான் 14:14, என் நாமத்தினால நீங்கள் எதை கேட்டாலும் அவர் தருகிறேன் என்று சொல்லுகிறார். இப்ப இன்னைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து கேட்கிறார். அன்பு தேவ பிள்ளைகளே, உங்களுடைய மன விருப்பம், அதாவது தேவனுடைய மன விருப்பத்தின்படி நீங்க வாழும் பொழுது, தேவனுடைய மன விருப்பத்தின் அன்புக்குள் வாழும் பொழுது, தேவ மன துருக்கத்தின் அந்த பிரியத்தின்படி வாழும் பொழுது, கர்த்தரே சாலமோனுக்கு கேட்ட தேவன், நீ என்ன விரும்புகிற, உனக்கு என்ன தேவை என்று கேட்கிற தேவன். நீங்களும் தேவனுக்கு பிரியமா இருந்தால், கர்த்தருக்கு பிரியமா இருந்தால், இன்னைக்கு கர்த்தர் உங்களை பார்த்து கேட்கிறார். உங்களுக்கும் என்ன தேவை, உங்களுக்கு என்ன வேணும், உங்களுக்கு என்ன வேணும் என்று கேட்கிறார். உங்களுக்கு என்ன கொடுத்தால் நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவீங்க, உங்க தேவை என்ன என்று சொல்லி ஆண்டவராகிய கர்த்தர் இன்னைக்கு உங்களை பார்த்தும் கேட்கிறார். அன்பு தேவ பிள்ளைகளே, இன்னைக்கு நீங்களும் ஆண்டவருக்கு பிரியமா இருக்கும் பொழுது, நீங்களும் ஆண்டவருக்கு உகந்த பிள்ளைகளா இருக்கும் பொழுது, நீங்களும் ஆண்டவரை பிரியப்படுத்தி வாழும் பொழுது, நீங்களும் ஆண்டவரை சந்தோஷப்படுத்தி வாழும் பொழுது, அதே இறங்கி வந்து என்ன வேணும் என்று கேட்பார். சங்கீதத்துல 20ஆம் அதிகாரத்துல இப்படி அவர் 4ஆம் வசனத்துல, அவர் உமது மன விருப்பத்தின்படி உமக்கு தந்தருளி அப்படின்றார். அப்போ அவர் நம்ம மன விருப்பத்தின்படி நமக்கு தர அவர் ஆயத்தம் உள்ளவராயிருக்கார். நம்ம தேவனுக்கு பிரியமா இருக்கணும், நல்ல செபிக்கணும், நல்ல வேதம் வாசிக்கணும், தேவனுக்கு பயந்து வாழணும். நான் ஒரு நாள் தேவ சமூகத்துக்கு போக போறேன் என்ற ஒரு பரிசுத்தம் உங்களுக்குள்ள இருக்கும்போது, சாலமோனை கேட்ட கர்த்தர் உங்களையும் கேட்பார்.
சாலமோன் உனக்கு என்ன வேணும் என்று கேட்கும்போது, எனக்கு உலகத்துக்குரிய காரியம் ஒன்று வேண்டாம், ஞானத்தை கொடு என்று சொன்னார். சாலமோன் என்ன தேவனத்துல கேட்டாரோ அந்த ஞானத்தையே கொடுத்தார். என் அன்பு தேவ பிள்ளைகளே, நீங்களும் கேளுங்க. உங்களுக்கு என்ன தேவைப்படுகிறது? உங்களுக்கு என்ன வேணும்? நீங்க என்ன கொடுத்து ஆசீர்வதிக்கப்படுவீங்க? உங்களுக்கு என்ன தேவைப்படுகிறது? வருத்தமா, வறுமையா, குறையா, வீடு இல்லையா, வாசல் இல்லையா, பிள்ளைங்க படிக்கலையா, உலகத்துல திருமணம் ஆகிற பிள்ளை இருக்குதா, குடும்பத்துல பிரிவா, சந்தோஷம் இல்லையா, நிம்மதி இல்லையா, நிறைவு இல்லையா? இன்னைக்கு தேவனத்துல நீங்க கேளுங்க. மன விருப்பத்தையும் அவர் செய்வார். சாலமோனை கண்ட தேவன் சாலமோனுக்குள்ள இறங்கி வந்து இந்த தகன பலியை கண்டு என்ன வேணும் கேட்ட கர்த்தர் இன்னைக்கு உங்களை பார்த்து என்ன வேண்டும்? அவர் பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து அவர் ஒத்தாசை அனுப்பி ஆதரிப்பேன் என்று சொல்லி சங்கீதம் 22 வாசிக்கும். இப்ப நீங்க கேளுங்க. எனக்கு உங்க மன விருப்பத்தை தான், உங்க விருப்பத்தின்படி வாழ கற்றுக்கொள்ளுங்க, உங்க சித்தத்தின்படி வாழ எனக்கு கற்றுக்கொள்ளுங்க. உங்க பரிசுத்த வார்த்தையில, உங்க சத்தியத்தில, உங்க பிரசன்னத்தில, உங்க உண்மையில, உங்க நினைவிலே, உங்க வழியிலே வாழ எனக்கு கற்றுக்கொள்ளுங்க. இடதும் வாழ்வும் சாய்ந்து போகாம நேராகவே நடக்க கற்றுக்கொடுங்க என்று சொல்லி கேளுங்க. உங்களை ஆசீர்வதிப்பார், உங்க குடும்பத்தை ஆசீர்வதிப்பார், உங்க பிள்ளைகளை ஆசீர்வதிப்பார். ஒரு நாளும் கைவிட மாட்டார். அந்த தேவ பிள்ளைகளே, ஜெபத்தையும் இந்த வசனத்தையும் ஆண்டவரே கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளே, தேவன் ஒவ்வொரு பிள்ளைகளும் கேட்கிற அன்பு பிள்ளைகளே, நம்புங்க, ஏற்றுக்கொள்ளுங்க. நீங்களும் கர்த்தருக்கு பிரியமா இருங்க. கர்த்தர் உங்களுக்கும் அவர் மீண்டும் மன விருப்பத்தின்படி செய்வார். செபிங்க, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். எதை குறிச்சு கவலைப்படாதீங்க, சந்தோஷமா இருங்க. உங்களை ஜாலியா வச்சுக்கோங்க, உங்களை பரிசுத்தமா வச்சுக்கோங்க. உங்களை பாவமா, சாபமா, இருளா, கட்டுகளா, பாரமா வச்சுக்காதீங்க. எப்பொழுதும் சந்தோஷமா வச்சுக்கோங்க, மகிழ்ச்சியா வைக்கணும். கர்த்தருக்குள் உங்களை அந்த தேவன் உங்களை ஆசீர்வதித்து வருகிறார். அந்த தேவ பிள்ளைகளே, ஒவ்வொரு பிள்ளைகளும் தாங்கும் பலப்படுத்தும் கிணறு இரட்சகரும் மீட்பருமான இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் நல்ல தகப்பனே. ஆமென், ஆமென், ஆமென்.